தூத்துக்குடியில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிக்க போலி ஆவணம் தயாரித்து காரை விற்றுவிட்டு நாடகமாடிய சாமியார் உட்பட 4 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கார் மோதியதில் பைக்கில் சென்றவர் பரிதாபமாக உயிரிழக்க அந்த வழக்கிலிருந்து தப்பிக்க போட்ட திட்டம் அம்பலமானது எப்படி? தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு ஆவாரங்காடு கிராமத்தைச் சேர்ந்த 29 வயதான ராஜ்குமார் தனது பைக்கில் கடந்த 22ஆம் தேதி இரவு ஜங்ஷன் சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்னால் வந்த அடையாளம் தெரியாத கார் ஒன்று மோதியதில் பைக்குடன் தூக்கி வீசப்பட்ட ராஜ்குமார் சிகிச்சை பலனளிக்காமல் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து ஒட்டப்பிடாரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். ராஜ்குமாரின் பைக்கில் மோதிய அடையாளம் தெரியாத காரின் எண்ணை எடுக்க சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். சந்தேகிக்கும்படியாக சிக்கிய சில கார்களின் பதிவெண்களில் எந்தவித துப்பும் கிடைக்கவில்லை. ஆனால் சிசிடிவியில் பதிவான முகங்களை வைத்து விசாரிக்க அதில் தூத்துக்குடி மஞ்சநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தர்மராஜ் என்பவரின் அடையாளம் சிக்கியிருக்கிறது. தனிப்படை போலீசார் தர்மராஜை கட்டம் கட்டி தூக்கி காவல் நிலையத்தில் வைத்து தீர விசாரித்துள்ளனர். அதில் ராஜ்குமார் மீது காரை ஏற்றி விபத்திற்கு காரணமானவர் தர்மராஜ் தான் என்பது உறுதியானது. சம்பவத்தன்று தர்மராஜ் தனது மகன் மற்றும் தம்பியுடன் காரில் சென்றுள்ளார். தவறுதலாக ராஜ்குமார் பைக்கில் மோதிய வேகத்தை வைத்தே அவர் கண்டிப்பாக உயிரிழந்திருப்பார் என்ற முடிவுக்கு வந்த தர்மராஜ் காரை விற்றுவிட்டு தலைமறைவாக முடிவெடுத்துள்ளார். அதன்படி போலி ஆவணங்களை தயாரித்து காரை விற்றவர்கள் போலீசில் சிக்காமல் தப்பித்து விட்டோம் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர். இதற்கிடையேதான் சிசிடிவியில் சிக்கிய அடையாளத்தின் அடிப்படையில் தர்மராஜை தூக்கிய போலீசார் அவரது மகன் அருண்குமார், தம்பி சுப்புராஜ் மற்றும் பூசாரி சோலைச்சாமி உள்ளிட்ட 4 பேரையும் அதிரடியாக கைது செய்தனர். பைக்கில் சென்றவர் மீது காரை மோதி விபத்து ஏற்படுத்திய கும்பல் போலி ஆவணம் தயாரித்து காரை விற்றுவிட்டு தப்பிக்க முயன்ற சம்பவம் தூத்துக்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.